மது தமிழினுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை சொல்லக்கூடிய ஆளுமை படைத்த மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தாங்க. மது 2 எழுத்து தான் நடுவர் அவர்களே. அந்த முதல் எழுத்து மானா, குடிக்க தொடங்கும் பொழுது, மதுவை குடிக்க தொடங்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மதுவை நீங்கள் குடித்து அதற்கு அடிமையானால் 2ஆம் எழுத்து தூணா, உங்களுடைய வாழ்க்கை துன்பமாக அமையும். அதனால் தமிழா நீ மதுவை தொட்டு விடாதே என்று சொன்ன மொழி நம்முடைய தமிழ் மொழி. மனைவிகளுக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு அன்பை தாரோம், 50 பவுன்ல நகையை தாரோம், 1 லட்சம் ரூபாய்க்கு சீர் செலுத்தி தாரோம், 2 லட்சம் ரூபாய் திருமண செலவுக்கு ரொக்கம் தாரோம், சைக்கிளே ஓட்ட தெரியாத உங்களுக்கு 60,000 ரூபாயில ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கி தாரோம், கல்யாணத்துக்கு பிறகு 10 மாதம் உங்க வாரிசை சுமந்து பெத்து பேர் சொல்ற பிள்ளைய தாரமேயா, அதனாலதான் எங்களுக்கு தாரம்னு பேரு. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலுமையற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழிமழையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின்னர் ஏழ்மையிலே என்னை வீதியில் விட்டார். கல்வியிலான் வாழ்வு கரைகானா தோணி என கலங்கினேன், கற்றோரை கண்டு கரையில் நின்றேன். வந்தாயே தாயே வாமகளே என்றாயே தந்தாயே என்னாவில் சரம்சரமாய் தமிழ் பாட்டு. உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உனைத்தான் காணும் தமிழ் உலகம். தமிழ்த்தாயே சின்னமகள் வணங்குகிறேன் கரம் குவித்து, தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம். செந்தமிழ் சீமாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தெடுத்த நல்முத்து, நாடறிந்த நல்ல தமிழ் சொத்து, இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழோடு நகைச்சுவையை இளைய இளைய கொடுத்து உலகத்து தமிழர்களினுடைய உள்ளங்களில் எல்லாம் அரியாசனமிட்டு அமர்ந்திருக்கின்ற தமிழாசனமாக இருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே, எனதனியைச் சேர்ந்த பாசப்பறவையே, எதிரணியைச் சேர்ந்த திசை மாறிய பறவைகளே, நடுவர் அவர்களே, நல்ல தமிழுக்காக ஆன்மீகத்தோடு பண்பாட்டையும் ஊட்டி வளர்த்து இந்த மண்ணிலே இன்றும் ஆன்மீகம் தழைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த நகரத்தார் சமுதாயத்தார் தான் என்று சொல்லி அவர்களுடைய திருப்பாதங்களையும் நேயர்களினுடைய திருப்பாதங்களையும் பணிந்து வணங்கி எனது வாதத்தை நான் தொடங்குகின்றேன். நம்ம மகாதேவன் தம்பி மகாராஜன், அருமையான பேர் பாருங்க, மகாராஜன் அருமையா பேசினார். ஒரே ஒரு விஷயம்தான் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிற விரும்புறது, மோடிஜி 8ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாராம். முதல் நாள் அக்காவுக்கு ஒரு பழம் வாங்கி தரணும், 500 ரூபா குடுறியம்மான்னு வீட்டுக்கார அம்மா கிட்ட கேட்டாங்களாம். ஐயா 1 பைசா இல்லை அப்படின்னு மணிப்பரிசை இப்படி கவுத்து காமிச்சாங்களாம். மறுநாள் காலையில் 36,500 ரூபா. அது எதிர்த்து வீட்டுக்காரது அவ புருஷனை நம்பாம கொடுத்தா, அவன் நம்பாதது அவ புருஷனை இல்லை, இது ஏன் காசு தான் என்னை நம்பாம கொடுத்தாங்கன்னு. தம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உலக அளவில் அமெரிக்க நாட்டில் மிகப்பெரிய வங்கிகள் எல்லாம் திவாலாகி போய் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்தில் சென்ற பொழுது இந்திய பொருளாதாரம் நட்டமாக உயர்ந்த இடத்தில் நின்றதற்கு காரணம் யார் தெரியுமா? இதை போன்ற தம்பியினுடைய மனைவியரும் இங்கிருக்கக்கூடிய ஆட்சியை, இல்லறத்தினுடைய ஆட்சியை கையில் வைத்திருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் சேர்த்து வைத்த சிறுவாடு தாங்க காரணம். அஞ்சரைப்பெட்டிக்குள்ள இருந்த சிறுவாடு. இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம், நாங்கெல்லாம் உழைக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள அன்னைக்கு என்னமா பாடினார், அருமையான பாட்டு தம்பி, உங்க பாட்டுக்கு நான் ரசிக. அழகா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் எல்லாம் பாடிட்டு சிம்ரன் மாதிரி ஓடி வந்தாலாம். இன்னைக்கு வீட்டில் அப்படி 2 கதவையும் திறந்து வச்சா சைடு கூடி வாரதுக்கு சிரமமா இருக்கா. ஐயா உங்களுக்கு உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்குமே, எங்களுக்கு தாரம்னு ஒரு பேரு, மனைவிகளுக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு அன்பை தாரோம், 50 பவுன்ல நகையை தாரோம், 1 லட்சம் ரூபாய்க்கு சீர் செலுத்தி தாரோம், 2 லட்சம் ரூபாய் திருமண செலவுக்கு ரொக்கம் தாரோம், சைக்கிளே ஓட்ட தெரியாத உங்களுக்கு 60,000 ரூபாயில ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கி தாரோம், கல்யாணத்துக்கு பிறகு 10 மாதம் உங்க வாரிசை சுமந்து பெத்து பேர் சொல்ற பிள்ளைய தாரமேயா, அதனாலதான் எங்களுக்கு தாரம்னு பேரு. இதுக்கு மேல என்ன உழைப்பு உங்களுக்கு வேணும்? உழைப்பு ஓழப்பா ஓடா தேஞ்சு போனார். நாங்க தாயா உங்க பொருளாதாரத்துக்கு ஆதாரம், நாங்க இல்லாம போனா ஆகி போயிருவீங்க சேதாரம். எங்க பேசிட்டு இருக்கீங்க? நாங்க அம்பிட்டு
சேவிங்ஸ் சேவிங்ஸ் சேவிங்ஸ்னு இவர் சேர்த்து வைக்கிறாராம். 75 ரூபா இருந்தா குவார்டராச்சு, 150 ரூபா இருந்தா ஆஃப், 350 ரூபா இருந்தா ஃபுல்லு, 10 ரூபா இருந்தா கோல்டு வில்ஸ் ஊதிட்டு ஊத்துறது ஊதுறது கசக்கிறது 3 துண்டு சீட்டு பிடிச்சு மங்காத்தா விளையாடுறதெல்லாம் நீங்கயா. ஆனா உங்களுக்கு 50 பைசால ஒரு மஞ்ச கைத்துல ஒரு மஞ்சளை கோத்து தாலிய கட்டின பின்னாடி 25 வருஷமா கண்ணுக்குள்ள பொத்து பொத்து பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்த அப்பாவோட இன்சியில தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு இடம் கொடுத்தமேயா, அந்த நன்றிக்காகவாவது மரியாதையா பேச வேண்டாம். 25 வருஷமா அப்பா வீட்டுல என்ன குலசாமிய கும்பிட்டோமோ அந்த சாமியை தூக்கி போட்டு ஒரு மஞ்சத்தாளி கட்டின ஒரு காரணத்துக்காக உங்க வீட்டு சாமிய உங்க குலம் நல்லா இருக்கணும்னு விட்டு கொடுத்துட்டு உங்களுக்காக கும்பிடுறமேயா, இதுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாம் நீங்க? நாங்களும் தான் 3 சீட்டு பிடிச்சோம். ஒன்று பாத்திர சீட்டு, ஒன்று நகைச்சீட்டு, இன்னொன்று புடவை சீட்டு. இந்த 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவாடை சேர்த்து வச்ச காரணத்தினால தான் பிள்ளை படக்குன்னு வளர்ந்து நிற்கிறப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாரப்போ என்னலே பண்ணுறது, 10 லட்சம் ஆகுமே 20 லட்சம் ஆகுமேன்னு கையை பணஞ்சிட்டு ஆஹான்னு வாயை பழந்துட்டு மயங்கி தவிச்சு போய் நிற்கிறப்போ நாங்கள் இருக்கையா, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, இதோ நான் சிறுவாடு போட்டு இந்த 3 சீட்டையும் போட்டு பொம்பளை பிள்ளைக்கு என்னெல்லாம் சீர்சனத்தை செய்யணுமோ அம்பட்டையும் சேர்த்து வச்சிருக்கேன், தலையை நிமிந்து சந்தோஷமா சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம்னு சொல்றது யாரு? நீங்களா? எழுத்து விட்டு கமலா காட்சி நேத்து கொப்பனாம்பட்டியில பேசிட்டு முந்தா நாள் நைட்டு 9 மணிக்கு கோடை எஃப்எம்ல அருமையான பாட்டு நடுவர் அவர்களே, அருமையான பாட்டு ஓடி படப்படன்னு கமலாக்கா வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஆச்சு நான் சும்மா இருப்பேனா, இந்த தம்பி மாதிரி யாராவது நல்லவர் வந்திருப்பாருன்னு எங்க வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா கமலாக்கா வீட்டுக்காரு ஒத்தாளு ரெட்டாளா நின்றுட்டு இருக்காருங்க. என்னன்னு பார்த்தோம்னா இந்த அம்மா சந்தோஷமா அந்த பாட்டை கேட்டுட்டு கமலாக்கா வாய் நிறைய புன்னகையும் அந்த நெத்தி நிறைய தாழம்பு குங்குமத்தையும் அந்த தலை நிறைய மதுரை மல்லிப்பையும் வச்சுட்டு சந்தோஷமா கதவை திறந்தா, கண்ணே கமலா உனக்கு வசந்த மாளிகை கட்டவா அல்லது தாஜ்மஹால் கட்டவா, இடுப்புல அவுந்து கிடக்கிற வேட்டிய முத கட்டுங்க, மான மரியாதை போகுது. நாங்க உழைக்கிற ஆளை பாருங்க. மது தமிழினுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை சொல்லக்கூடிய ஆளுமை படைத்த மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தாங்க. மது 2 எழுத்து தான் நடுவரவர்களே. அந்த முதல் எழுத்து மான, குடிக்க தொடங்கும் பொழுது மதுவை குடிக்க தொடங்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மதுவை நீங்கள் குடித்து அதற்கு அடிமையானால் 2ஆம் எழுத்து தூண, உங்களுடைய வாழ்க்கை துன்பமாக அமையும். அதனால் தமிழா நீ மதுவை தொட்டு விடாதே என்று சொன்ன மொழி நம்முடைய தமிழ் மொழி. கேட்டீங்களா? குடிப்பீங்க, சாப்பிட மாட்டீங்க, குடிப்பீங்க. நடுவரவர்களே, எங்க வீட்டுக்காரங்க வரும் பொழுது மீன் வாங்கி வறுத்து, கோழி அடிச்சு, ஆட்டை அடிச்சு, வறுவல் என்ன குழம்பு என்ன, இவங்க வீட்டுக்காரங்க வாரப்போ ஒரு முக்காட்டை தூக்கி போட்டுட்டு ஒரு தைலத்தை தடவிட்டு குது 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 குதுன்னு வருது, குப்புறப்படுத்திட்டு அந்த முக்கு கடையில 3 இட்லியை வாங்கி கொடுத்து அப்படியே அனுப்புங்கன்னு சொன்னாங்களாம். எந்த ஊர்ல இருக்கீங்க? நிஜம்தாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்த பின்னாடி எங்கள் வீட்டில் இருந்து யார் வந்தாலும் எங்களுக்கு விருந்தாளி தான். எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அம்மா கிடையாது. எங்கள் புகுந்த வீட்டினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அளிக்கக்கூடிய விருந்தில் தான் இந்த மருமகனுக்கு பெருமை இருக்குன்னு அந்த மாமனார், உங்கள் மாமனார் மாமியாருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அப்படி விருந்து வைக்கிறோம். என்னாச்சு, நமக்காக நம்ம வைக்கிறோம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தோசை ஒன்று 15 வருஷமா கல்லு கிடக்கா, அதுல ஒரு தோசை 2 தோசை 3வது தோசைக்கு அடுத்து 4வது தோசை பிஞ்சு பிஞ்சு வருதா. எங்கேயா நீங்க போய் கதையை சொல்றீங்க? மனசாட்சியோட சொல்லுங்க. ஒரு 15 தோசை சுட்டா ஒரு 2 தோசை பிஞ்சு தான் போகும். இன்னைக்கும் அது இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மகாராஜன் தம்பி, அந்த 4வது தோசை வரைக்கும் பிக்காம அப்படியேவா உருண்டையா வாயில போட்டீங்க? பிச்சு தானே சாப்பிட போறீங்க? உங்களுக்கு எளிமையா இருக்கட்டுமே நாங்களே பிச்சு பிச்சு சுட்டு கொடுத்தோம். இது ஒரு தப்பாச்சு? நல்ல கை தட்டுங்காச்சு. இவங்க ரொம்ப நம்மளை ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. நடுவர்களே, வீட்டுக்கு பின்னாடி ஒரு மொட்டை கம்பு, ஒரு அவரை கம்பு நிக்குதாச்சு.
பார்த்தாங்க இந்த அம்மா, என்னடா ஒரு அவரைக்கம்பு மொட்டையா நிக்குதுன்னு மெல்ல ஒரு மண்ணை பறிச்சு அதுக்குள்ள ஒரு அவரை விதைய போட்டாங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனாங்க. அந்த தண்ணி ஊத்தின பிறகு அது அப்படியே அந்த கொடியில் அப்படியே பத்தி படர்ந்து வந்தது. இன்னும் 2 கொடியை நட்டு வச்சாங்க. அது பெரிய பந்தலாச்சு. அந்த பந்தல் பூவாச்சு, பிஞ்சாச்சு, காயாச்சு. அந்த அந்த பந்தலை பார்க்கறப்பவே பசுமை அப்படி இருக்கு. அப்படிதாங்க ஒரு இளைஞனினுடைய வாழ்க்கையில குடும்பம்ங்கிற ஒரு இல்லற அமைப்பு வரும் பொழுது குடு இன்பம், குடும்பம் என்பதற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவள் யார் என்று சொன்னால் அவரை திருமணம் செய்து வரக்கூடிய மனைவி என்ற ஒரு பெண் அல்லவா? நடுவர் அவர்களே, பணக்கட்டு கொடுத்தா சந்தோஷமா எங்களுக்கு, நைட்டு பூரா போய் பேசு பேசு பேசுன்னு அந்த அம்மா அனுப்பி விடுறாங்களா? நகைக்கட்டு கொடுக்கணுமா, காஞ்சி பட்டு கொடுக்கணுமா, அப்பதான் சந்தோஷம். இல்லை இல்லை நடுவர் அவர்களே, எங்களுக்கு பணக்கட்டு வேண்டாம், நகை வேண்டாம், காஞ்சி பட்டு வேண்டாம், விட்டு கொடுப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று தன்னுடைய பிறந்த வீட்டு பெருமைகளை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு உங்களோட குப்பை கொட்ட வந்திருக்கிறமேயா, எங்களை பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை நீங்க பேசணும்? ஒரு பெண்ணாக 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெத்து கொடுக்கும் பொழுது ஒரு தாயாக எவ்வளவு வேணா நீங்க பணம் இருந்து என்னத்தை வேணா வாங்கிடலாம். ஆனா ஒரு அம்மாவை உங்களால விலைக்கு வாங்க முடியுமா? வயிற்று பள்ளம், இதய பள்ளம், மூளை பள்ளம்னு மருத்துவர்கள் யாராவது இருந்தா உங்களுக்கு தெரியும். 3 பள்ளம் ஒரு மனிதனுடைய உடம்பிலே இருக்கிறது. வயிற்று பள்ளத்தை தன்னுடைய அருமையான கைப்பக்குவமான உணவால் அன்போடு பரிமாறி நிரப்புபவள் ஒரு தாய். இதயத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தை காதல் என்ற மனைவியால் நிரப்பப்படுவது இதய பள்ளம். அதற்கு பின்பு மூளை பள்ளம். நாம் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் நம்மை விட மிகச்சிறந்த பெயரை வாங்கும் பொழுது பெறுகின்ற அறிவு இருக்கிறதே, இந்த 3 பள்ளங்களையும் நிரப்புபவள் ஒரு பெண். நிறைவாக இப்படி சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன் நடுவர் அவர்களே. மாதா, பிதா, குரு, தெய்வம். அடிப்படையா இருக்கிறது மாதா. ஒரு கதையோடு நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா ஆட்சிமார் இருக்கிற இடத்துல இந்த கதையை சொல்லாம போனா சிறப்பா இருக்காது. இது சோறு, இது குழம்பு, இது கூட்டு, இது ரசம், இது பொரியல், பருப்பு கடைஞ்சு இந்த உனக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், அம்மாவுக்கு ஒரு வாய், தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா சித்தப்பா சித்தி எதிர்த்த வீட்டுக்காரங்க சொக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத காக்காய்க்கு போட்டு கழுவி நாய் கூத்திட்டு கையை தொடச்சிட்டு நண்டு வருது நரி வருது நண்டு வருது நரி வருதுன்னு கிச்சு காட்டுறப்போ பொக்கவாய திறந்து அந்த சிறுகுழந்தை சிரிக்கும் பொழுது அந்த நெய்ச்சோற்றினுடைய கடைசி நெகுன்னு இருக்கிற சோத்தை எடுத்து அந்த கொத்தனார் சிமெண்ட் சாந்தாப்புற மாதிரி வாயில அப்பி விடுவாங்க. அப்பி விட்டுட்டு முதுகுல லேசா தட்டி விடுவாங்க. நம்முடைய மூதாட்டி தட்டி விட்டு நம்ம விழுங்கின பின்னாடி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, கொஞ்சம் தண்ணி குடின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்ச பின்னாடியும் முதுகுல தட்டி விடுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த வாயு நெஞ்சில் அடைச்சிக்க கூடாதுன்னு ஏப்பமா விட்டுருப்பா, ஒரு ஏப்பம் விட்டுருப்பான்னு தட்டி கொடுப்பாங்க. ஏன் மீதி இருக்கிறத காக்காய்க்கு போட்டு கழுவி நாய் கூத்துனாங்க? பண்பாடு நம்முடைய வழி கதையில் இருக்கிறது நடுவரவர்களே. அதை தந்தவர் நம்முடைய வீட்டினுடைய மூத்த பெண்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த காக்காய்க்கு மீதியை போட்டா அதனுடைய வயிறு கொஞ்சம்தான், பசி கொஞ்சம்தான். ஆனா தன்னை போல பசிச்சிருக்கக்கூடிய எல்லா காக்காயும் காக்கா ஓடிவா, எல்லாருக்கும் இங்க சோறு இருக்கு, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலான்னு சொல்லக்கூடிய மனம் காக்காய்க்கு இருக்கிறது. நாயோட தட்டுல இம்புட்டு சோத்த போட்டாலும் தன்னை தவிர வேற ஒரு நாயை சாப்பிட விடாது. அதனால் மகனே, நீ வளரும் பொழுதே உன்னை போல பசித்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிடி சோறு இருந்தாலும் கூட பகிர்ந்துண்ணு சாப்பிடடா மகனே என்று சொல்லிக் கொடுத்த இனம் இந்த பெண்ணினம் என்பதை மனதில் கொண்டு நல்லதொரு தீர்ப்பினை, பண்பாட்டினையும் நல்ல ஆன்மீக பழக்க வழக்கங்களையும் குடும்ப பொறுப்பையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தவர்கள் பெண்களே என்று நல்லதொரு தீர்ப்பினை வழங்குமாறு வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அம்மா சொன்ன நல்ல கதை, கடைசியான முடிவு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.